முத்தமிழாய் என் மூச்சுக்காற்றில் கலந்து வள்ளுவனின் வரிகளாய் என் நெஞ்சில் நுழைந்து செந்தமிழாய் இனித்து செங்காந்தல் மலராய் மணக்கும் செந்தமிழே உன்னை வணங்குகிறேன். தென்றலிலே ஒளி வாங்கி தேனாற்றில் குரல் வாங்கி அறிவுகளை அகம் தாங்கி அசத்துகின்ற என்னுடைய நடுவர் அவர்களே, இப்படிலாம் பேசினா திருப்பி உங்க பக்கம் சொல்லிடுவோம்னு நினைக்காதீங்க. உங்க பேச்சு வச்சுதான் சொல்லுவேன். நடுவர் அவர்களே, வெள்ளிக்கு அப்புறம் என்ன நடுவர் அவர்களே? என்ன கிழமை? சனிக்கிழமை. வெள்ளிக்கு அப்புறம் சனி. ஜெயிக்க போறது எங்களுடைய அணி. நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, சனிக்கு அப்புறம் என்ன நாள் நடுவர் அவர்களே? ஞாயிறு. சனிக்கு அப்புறம் ஞாயிறு. பேசாம நீங்க 3 பேரும் போயிரு அப்படின்றத இப்பயே நாங்க முடிவு பண்ணிட்டோம் நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, அதாவது காட்டுல தனியா வாழ்ந்தா சிங்கம், ஆனா தென்கரை கோட்டை மக்களினாலே எப்பவுமே தங்கம். நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, எப்பவுமே கெத்துக்கு ஒரு கோட்டை, பக்திக்கு ஒரு கோட்டை அப்படின்னாலே நம்மளுடைய தென்கரை கோட்டை. நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, அதாவது பாத்தீங்கன்னா நான் ஒரு பாடலோட ஒரு இந்த பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நடுவர் அவர்களே, ஆத்திலே தண்ணி வர அடிக்கரளி மிதந்து வர ஆலேலங்குமி ஆலேலோ. ஆத்திலே தண்ணி வர அடிக்கரளி மிதந்து வர ஆலேலங்குமி ஆலேலோ. அந்த அடிக்கரளி பூவெடுத்து அம்மனுக்கு ஜோடி போமே. ஏலேலங்குமி ஏலேலோ. அந்த குளத்தில தண்ணி வர கொத்தரளி மிதந்து வர ஆலேலங்குமி ஆலேலோ. அந்த கொத்தரளி பூவெடுத்து அம்மனுக்கு ஜோடி போமே. ஏலேலங்குமி ஏலேலோ. இங்க கொட்டி கொட்டி கொடுப்பவளா தென்கரை கோட்டை மாரியம்மா. கொட்டி கொட்டி கொடுப்பவளா தென்கரை கோட்டை மாரியம்மா. அம்மன் அலங்காரம் கரளி சிங்காரம் மகி அலங்காரம் நம்ம மனசை நிறைந்திடும். ஆலேலங்குமி ஆலேலோ. இந்த தென்கரை கோட்டை பெண்களோட முகச்சாட வடிவழகி ஏலேலங்குமி ஏலேலோ. முத்து பொங்கல் மாறி உனக்கு பாரி எடுத்து வந்தோம். ஆலேலங்குமி ஆலேலோ. பூசாரி வேண்டி கொடுத்த எலுமிச்ச கனியோடு ஏலேலங்குமி ஏலேலோ. முந்தானையில் முடிஞ்சு வரும் திறநீர் வடிவழகி ஆலேலங்குமி ஆலேலோ. நாங்க பாலவோடு தருமபுரி மொரப்பூர் சுத்தி வந்தோம். ஏலேலங்குமி ஏலேலோ. எத்தனை ஊர் வந்தோம் எங்கள் சொப்பன சுந்தரியே. ஆலேலங்குமி ஆலேலோ. தென்கரை கோட்டையில நாங்கள் சொக்கி கிடக்கிறோமே. ஏலேலங்குமி ஏலேலோ. நடுவர் அவர்களே, இங்க தலைப்பு அருமையா கொடுத்திருக்கீங்க. நடுவர் அவர்களே, பக்தியில சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா? நடுவர் அவர்களே, உலகத்துல கடவுள் 2 பேரை அழிக்கும் சக்தியை 2 பேர் கொடுத்தாங்க. நடுவர் அவர்களே, யார் யாருன்னு கேக்குறீங்களா? சிவபெருமான். நடுவர் அவர்களே, ஒண்ணு யமனு, இன்னொன்னு பாத்தீங்களா உமனு. நடுவர் அவர்களே, இதை நீங்க ஒத்துக்கினே ஆகணும். நடுவர் அவர்களே, நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. இவங்க இவ்வளவு பேச வந்திருக்காங்க. நடுவர் அவர்களே, இவங்க எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எல்லா வேலையும். ஐயா, இங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். மைக் ரொம்ப சவுண்ட் கம்மியாயிடுச்சு. எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். சாருடைய மனைவி தான் அவங்க சரஸ்வதி. நடுவர் அவர்களே, எவ்வளவு பேச வந்திருக்காங்க. நடுவர்களே, நாங்க பெண்கள் பக்தியா இருக்கிறோம்னு சொல்லிட்டு, அதாவது பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எல்லா வேலையும் என் பொண்டாட்டி தான் பார்ப்பாங்க. நடுவர் அவர்களே, அப்புறம் நான் துணி துவைச்சு அவங்க பார்ப்பாங்க. நான் சாமான விளக்கினா அவங்க பாப்பா. நான் ஊதுபத்தி ஏத்தினா அவங்க பாப்பா. பேரு குண்டு பாப்பா. சார், நீங்க நல்லா துணி துவைக்கிறீங்களா, நல்லா பாத்திரம் தேய்க்கிறீங்களான்னு பாப்பாங்க சார். நடுவர் அவர்களே, சார் சவுண்ட் கொஞ்சம்
நடுவர் அவர்களே, போன மாசம் புரட்டாசி கோயிலுக்கு கூட்டு போன நடுவர் அவர்களே, என் வைஃப் என்ன பண்ணாங்க, நான் போயிட்டு யதார்த்தமா ஒரு தேங்காய் வாங்கினேன் நடுவர் அவர்களே. ஓடி வந்து, ஏய் சனினே, இந்த மாதிரி தேங்காய வாங்குவேன் அப்படின்னாங்க. நான் கூட என்ன நினைச்சேன், அடப்பாவிகளா, வெங்கடாச்சலபதி கோயிலுக்கு உடைக்கிறதுக்கு தேங்காய கூட தெரிஞ்சு வச்சிருக்கடா என் பொண்டாட்டி, அவ்வளவு பக்தியா இருப்பான்னு பார்த்தா இந்த மாதிரி தேங்காய் வாங்கினா சட்டிக்கு நல்லா இருக்குமா? இவங்க பக்தியை பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, ஒரு முறை சுட்டா கண்ணு, தினமுமே சுட்டா அது பொண்ணு. நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, கடவுளே ஒரு நாள் வந்து கேட்டாரு, யாரெல்லாம் சொர்க்கத்துக்கு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பெண்கள் முன்னெடுத்து ஓடி வந்தாங்க, நான் போறேன் நான் போறேன் நான் போறேன்னு சொல்லி. கடவுளே அதுக்கு நீங்க ஒரு பரிகாரம் செய்யணும், அப்பதான் நீங்க போக முடியும்னு சொன்னாங்க. நடுவர் அவர்களே, என்ன பண்ணணும் சாமி சொல்லுங்க, நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு நீங்க விளக்கு பூஜை போடணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவங்க 4000 பேர் விளக்கு பூஜை போட ஆரம்பிச்சாங்க. நடுவர் அவர்களே, ஆண்களை பார்த்தா ஒருத்தன் கூட போடல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பெண்கள் தான் வந்து பூஜை பண்றாங்க. ஆமா நடுவர், கடவுள் கேட்கிறாரு, எப்பா 4000 பேரும் விளக்கு பூஜை போட்டாங்களே, எப்பா நீ ஒருத்த கூட விளக்கு பூஜை போடலன்னு கேக்குறாங்க. அவங்க எல்லாம் போறதே எங்களுக்கு சொர்க்கம், நாங்க ஏன் போடணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்கன்னா, பெண்கள் எந்த அளவுக்கு பக்தி மயமா இருக்காங்கன்னு சொல்லி பாருங்க நடுவர் அவர்களே. பூங்கோதை அக்காவுக்கு ஒரு தாலாட்டு பாட தெரியுதா நடுவர் அவர்களே? இந்த காலத்து பெண்கள் அந்த பாட்டியம்மாலாம் இருக்காங்க, எவ்வளவு அழகா பாடினாங்க. ஆராரோ ஆரிராரோ என் கண்ணு அப்படின்னு சொல்லி அழகா ராகம் இழுத்து பாடினாங்க. குழந்தையும் தூங்குச்சு நடுவர் அவர்களே. ஹலோ, ஆனா இன்னைக்கு செல்வ பூங்கோதையக்கா எப்படி பாடுறாங்க தெரியுங்களா? ஆரி 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 யாரி 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 பக்கத்துல இருக்கிறவங்க சண்டைக்கு வந்துட்டாங்க நடுவர் அவர்களே. அந்த அளவுக்கு இவங்க பாடுறாங்க. சரி, ஒரு தாலாட்டு பாடலாம் இவங்களால பாட முடியல. நம்ம மான்குட்டி அக்கா இருக்கிறாங்க பாருங்க, ஒரு ஒப்பாரி பாடலாவது பாடுவாங்களான்னு சொல்லி பார்த்தா அவங்க பாடுற பாட்டு பாருங்க நடுவர் அவங்களே. அண்டங்க அக்கா கொண்டக்காரி எங்க அக்கா ரெண்டக்கா போயிட்டாலே. சினிமா பாட்டை எடுத்து இவங்க வந்து ஒப்பாரி பாடலாம் பாடிட்டு இருக்காங்களே நடுவர் அவங்களே. அருமையான பாட்டு அது, நீங்க நல்லா பாடுறீங்களா? இது ஒரு சினிமா பாட்டு, இத ஒப்பாரி பாட்டை உருவாக்கினாங்க. சரி, அவங்கதான் அப்படி பாடுறாங்கன்னு சொல்லி பார்த்தா என் பொண்டாட்டி இருக்கிறா பாரு, அவன் என்ன பண்ணா தெரியுங்களா? ஒரு இளவும் தெரியாது பாட்டு. பக்கத்து வீட்டுல ஒரு இலை விழுந்துருச்சு நடுவர் அவர்களே. இவங்க போறாங்க, வாதியர் பொண்டாட்டி சூப்பரா பாடுறாட்டி அப்படின்னு சொல்லி பேர் வரணுன்றதுக்காக யூடியூப்ல ஒப்பாரி பாடலை போட்டு இடுப்புல சொருக்கின்னு போயிட்டாங்க நடுவர் அவர்களே. இந்த டெக்னிக்கை வந்து எல்லாரும் இப்ப ஃபாலோ பண்றாங்க சார். அது பாடுது, அத 10 மணிக்கு அந்த அப்படி இப்படின்னு பாடுது. இவங்க பாடுற பாட்டுல கேள்விகளுக்கெல்லாம் துக்கம் தாழ முடியல நடுவர் அவர்களே. ஓடி வந்து என் பொண்டாட்டியை கட்டி பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆஹான்னு சொல்லி ஒரு கேள்வியே தெரியாம கையில இடுப்புல கையை வச்சிருக்கிறாங்க. அது செல்போன் மேல பற்றிச்சு நடுவர் அவர்களே. அந்த பாட்டு எப்படி வருது? கட்டி பூடிடா கண்ணாளா கண்டபடி, இந்த மாதிரி எல்லாம் இவங்க வச்சுட்டு பக்தி நெறியை வந்து வளர்க்கிறாங்க நடுவர் அவர்களே. நீங்க தான் இதுக்கெல்லாம் வந்து தீர்ப்பு வழங்க நடுவர் அவர்களே. அதாவது நடுவர் அவர்களே, காதலிக்கும் மனைவிக்கும் என்ன வித்தியாசம் நடுவர் அவர்களே? இது வந்து ஒரு ஆண்களை பார்த்து கேட்கணுங்க சார். காதலின்னா இங்க இருக்கிறவங்க யாராவது ஒருத்தரை பார்த்து கேட்கலாம். நடுவர் அவர்களே, காதலின்னா எனக்காக உயிரே கொடுப்பேன் அப்படின்னா காதலி.
அதுவே உன் உயிரே எடுப்பதா ஒரு நாள் அப்படின்னா அவங்கதான் மனைவி நடுவர் அவர்களே. சார் வீட்டுக்கு தான் போகணும், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு வீட்டுக்கு தான் போகணும். 400 ஆண்கள் கூட ஒன்னாந்துடலாம் நடுவர் அவர்களே. 2 பெண்களை விட்டுட்டு ஒரு பஸ் ஏற முடியல நடுவர் அவர்களே. எந்திரி சீட்டு, முந்திரி சீட்டு, இறங்கடி போடி வாடிட்டு. நடுவர் அவர்களே, நான் பாலக்கோட்ல இருந்து தர்மபுரி பஸ்ல வந்தேன் நடுவர் அவர்களே. என் பாப்பா என்னுடைய மகளும் என் ஒய்ஃபும் முன்னாடி போய் ஏறிட்டாங்க. ஏறிட்டு என்ன பண்ணாங்க நடுவர் அவர்களே, கூட்டம் இன்னைக்கு பண்டைக்கு நெரிச்சல். சீட்ல உட்காந்துட்டு செல்போனை பார்த்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே. நான் கீழே இறங்கி ஏம்மா ஏம்மான்ற, சரஸ்வதி சரஸ்வதி எங்க இருக்கிற அப்படின்ற. பக்கம் ஏதோ ஒரு சரஸ்வதி இருந்திருக்காங்க நடுவர் அவர்களே. எட்டி பார்த்து ஏங்க அப்படின்னாங்க. நான் அப்ப ஏமாந்துட்டேன் நடுவர் அவர்களே. இப்ப யோசிக்கிறேன், ஏமா வாங்க என்ன கூட்டிட்டு போயிட்டா கூட எனக்கு பிரச்சனை இல்லை நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, சீதை நம் மாரீசன் என்ற மானுக்காக, பகட்டு மானுக்காக ஆசைப்பட்டு என்ன பண்ணாங்க தெரியுங்களா? லாஸ்டா போயிட்டு ராவணன் கிட்ட வந்து அடிபட்டு நமக்கு வந்து மாட்டிக்கிட்டாங்க. அது மாதிரிதான் நடுவர்களே, பெண்கள் வந்து எப்பவுமே ஆண்கள் நகைக்காக நம்ம பாடுபடும் போது இவங்க பக்கத்து வீட்டுல போயிட்டு பகைக்காக நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள 4 வீட்டுல பேசி வச்சுருப்பாங்க. அது இதுன்னு சொல்லி சாயந்தரம் வந்தா அவன் என்னை இப்படி சொல்றான், இவன் என்னை அப்படி சொல்றான்னு சொல்லி சண்டையை மூட்டி விட்டுருவாங்க நடுவர் அவர்களே. இவர்கள் யோசித்து செயல்பட மாட்டாங்க நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, கோயிலுக்கு வந்தா இவங்க சாமியை மட்டுமா கும்பிடுறாங்க நடுவர் அவர்களே. அது எங்க பாருங்க 3 பேர் வந்திருக்கிறாங்க பாருங்க. ஒரு சாதாரண பட்டிமன்றத்துக்கு வந்திருக்கிறோம். ஆட்டலு மாட்டலு அமிக்கி ஜிமிக்கி எல்லாம் போட்டுட்டு இந்த ஒட்டியான கட்டின குட்டியான மாதிரி வந்து உட்காந்துருக்கிறாங்க நடுவர் அவர்கள் 3 பேரும். அதே எங்க நண்பர்களை பாருங்க, ஜஸ்ட் ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு ஜாலியா வந்து சுத்திட்டு இருந்தோம் கோயில் ஃபுல்லா. இவங்க வந்து அந்த கோயிலை பாக்குறது இந்த கோயிலை மட்டுமா பார்த்தாங்க. அக்கா அவ பாருக்கா பட்டு புடவை கட்டி இருக்கிற அக்கா, அதை விட எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல தானக்கா. ஆமா உங்க உள்ள சாமிக்கு கட்டினுக்குறாங்கல்ல அதுக்கு ஈக்குவலா இருக்குது இல்ல. ஆமாக்கா நாம எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டோம்க்கா அப்படின்னு சொல்லி பகட்டு ஆசையில தான் இவங்க வந்து காலத்தை ஓட்டுறாங்களே தவிர பக்தி நெறியில எங்க இருக்காங்க? அங்க போயிட்டு தேங்காயை மாத்தி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி பூசாரி கிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டு வராங்க நடுவர் அவர்களே. இவங்க எங்க பக்தி நெறியும் நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, சிவனுக்கு கண்ணப்பன் என்ற ஒருவர் வந்து கண்தானம் செய்தார் என்றால் அதைவிட பக்தி நெறி இவர்களால் வளர்க்க முடியுமா நடுவர் அவர்களே? உங்க பதில் சொல்லணும் இருக்கு. நீங்க நாயன்மார்கள் 64 பேர்கள் இருக்காங்க, ஆழ்வார்கள் 12 பேர் இருக்காங்க. பெண்கள் அந்த அளவுக்கு யார் பக்தி நெறியை வளர்த்தார்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க எண்ணிக்கையில ஆண்கள் தான் அதிகமா இருப்பாங்க நடுவர் அவர்களே. நீங்க இதை மறுக்க முடியாத நடுவர் அவர்களே. இப்ப பண்டைய காலம் இவங்க எல்லாம் வந்து பக்தி நெறியை வந்து சாதாரணமா வந்து வளர்க்கல நடுவர் அவர்களே. பண்டிகை டைம்ல இவங்க ஒரு துணிக்கடை போறாங்க நடுவர் அவர்களே. ஒரு சாதாரணமா வந்து ஆண்களை வந்து விடுறாங்களா? அதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு நெருக்கடியை கொடுக்கறாங்க. இவங்க அப்பளம் போடலாமா இல்ல அதிரசம் போடலாமான்னு சொல்லி உட்காந்துட்டு இவங்க காத்துட்டு இருப்பாங்க நடுவர் அவர்களே. ஆனா நாம எந்த இடத்துல லோன் போடலாம்னு சொல்லி காத்துட்டு இருப்போம் நடுவர் அவர்களே. இவர்கள் இப்படி இருக்கும் போது நடுவர் அவர்களே இறுதியா முடிச்சுக்கிறேன். நடுவர் அவர்களே, பெண்களை காட்டிலும் ஆண்கள் பக்தியாளர்னா சாமி கும்பிடுறது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே. இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையிலும் வந்து பக்தி நெறியை கடைபிடித்தால் மட்டுமே நடுவர் அவர்களே நாங்க ஏத்துக்க முடியும் நடுவர் அவர்களே. இவங்க கண்ணதாசன் அழகா சொல்லுவாரு,
ஆண்கள் படும் பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி, தாய் தந்தை இச்சையினால் தரணியிலே நான் பிறந்து நாய்ப்பட்ட பாடெல்லாம் நான் படுவா பரம்பொருளே அப்படின்னு சொல்லுவார். தண்ணீரை கூட நான் தவறியும் மிதித்ததில்லை, கண்ணீரை சிந்தி கலங்குவதேன் பரம்பொருளே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஒவ்வொரு ஆண்களும் இவங்க பக்தி நெறியா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்றாங்க. வாழ்க்கைக்காக, தன்னுடைய குடும்பத்தை வளர்ப்பதற்காகவும் பொதுப்பணிக்காகவும் ஆண்கள் பல வழிகளில் பாடுபடுறாங்க நடுவர் அவர்களே. இவங்க ஊர்ல ஒருத்த கேட்டிருக்க மாட்டான், என்ன மானமுள்ள பொண்ணு என்ன மதுரையில கேட்டாங்க, இந்த மன்னார் குடியில் கேட்டாங்க, இந்த மாயவரத்துல கேட்டாங்க. ஆனா உள்ளூர்ல சத்தியமா ஒரு பையனும் கேட்டுக்க மாட்டான் நடுவர் அவர்களே. அந்த அளவுக்கு இருந்துட்டு இவங்க இங்க நாங்க தான் எல்லாத்துக்கும், நாங்க தான் எல்லாத்துக்கும், நாங்க தான் சொல்றாங்க. நடுவர் அவர்களே, ஒரு பெண் ஒரு குடும்பத்துல ஒரு தலையில வடுகு எடுத்தா குடும்பத்தை நாசாக்கிட்டா, ரெண்டா பிரிச்சுட்டோன்றது. என் பொண்டாட்டி என்ன பண்ணா தெரியுங்களா? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி சத்தியமா நான் தனி குடித்தனமே போக மாட்டேன், சத்தியமா நான் தனி குடித்தனமே போக மாட்டேன்னு சொல்லி ஒரே வாரத்துக்கு எங்க அப்பா அம்மாவே தனி கொடுத்தன வச்சுட்டாங்க நடுவர் அவர்களே. இவங்க எங்க நடுவர் அவர்களை பக்தி நாளைக்கு பேக் பண்ணணும் பார்த்துக்கோங்க. நடுவர் அவர்களே, இவங்க பாத்தீங்கன்னா வீக்லி 7 days விரதம் இருக்கிறேன்னு சொல்றாங்க. இவங்க எந்த விரதமும் தேவையில்லை நடுவர் அவர்களே. மௌன விரதம் மட்டும் இருந்தாலே நாங்கெல்லாம் பொழைச்சிக்கோ நடுவர் அவர்களே. உங்ககிட்ட சொல்றேன் நடுவர் அவர்களே, ஒரு சாப்பாட்டை ஒழுங்கா போடுறாங்களா வீட்டுல? டிவியை பார்த்துட்டு, செல்போனை பார்த்துட்டு, ஏங்க ஒரு தோசை தான் வந்திருக்கோம், ஏங்க போதுமாங்க, ஏங்க போதுமாங்க, நம்ம லாஸ்ட்ல போதும் போதும்னு சொல்லி வந்தோம். நடுவர் அவர்களே, என் பொண்டாட்டி எப்பா பார்த்தாலும் என்ன பண்ணிடுவோம், சீரியலுக்கு அடிமை நடுவர் அவர்களே. நீங்க அதை கேட்டு பாருங்க, தனியா கூட சொல்லுவாங்க. அதை வச்சு நான் ஒரு பாட்டு எழுதுனேன் நடுவர் அவர்களே. இதோட முடிச்சுக்கிறேன். விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி டிவியில விளம்பரமா காட்டுறானே முன்னாடி, விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி டிவியில விளம்பரமா காட்டுறானே முன்னாடி, அத வாங்கித்தானே நையிறையம் பொண்டாட்டி, நான் வகையில்லாம தவிக்கிறேன்னு திண்டாடி. நடுவர் அவர்களே, நான் வாங்குறேன்னு சொல்லல, நான் வாங்கலன்னு சொல்லல, ஒண்ணுமில்ல கையில, நான் சொல்லுறது பொய்யில, நான் சொல்லுறது பொய்யில. ஒரு நாள் பொழுது நான் மார்க்கெட்டுக்கு போனேன், இந்த திருவிழா போல அங்க கூட்டமும் காண. நான் டிவியை பார்த்தேன், வாஷிங் மிஷின் வகைகளை பார்த்தேன், கடங்கார என்ன பார்த்தான், நான் அவனை பார்க்கல. என்ன அவன் கண்டுகிட்டா, கழுத்துல துண்ட போட்டுக்கிட்டா, வாங்கண்ணே வாங்கண்ணே என் வாழ்க்கைய தம்பாருன்னு. இப்படி ஆகி போச்சு நடுவர் அவர்களே. இவங்க எங்க நடுவர் அவர்களே பக்தி நெறிய வளர்க்கிறாங்க? நடுவர் அவர்களே, என்னதான் இருந்தாலும் ஆண்கள் தான் பக்தி நெறியில் சிறந்தவர்கள் என்பதை எங்களுக்கு தீர்ப்பாக வழங்குமாறு கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.